வச்சிருப்பான் சம்பந்தத்தில், அதை விட்டுட்டான். அதாவது கவுண்டர் வச்சு கண்ணு வந்து அதை விட்டுட்டான். சார்ஜர் பிடிச்சேன். சரி ரைட்டு ஈக்கணும்னு நினைக்கிறான். நைட்டில் வந்து என்ன கேட்பான், எவன் கண்டது, சரி அவன் விட்டான். அவன் ஒன்று தான் ஜெயிச்சான். ஆனால் நம்ம ஐயா கடலூர் டிஎஸ்பி அவர்கள் கிட்டத்தட்ட 200 பேனர் அவரே ஜெயிச்சிருக்கார். ரொம்ப வருத்தமாக இருக்கு. மேதகு எஸ்பி அவர்கள், கடலூர் எஸ்பி அவர்கள் நேற்று காலை இந்த ஆர்ப்பாட்டம் என்று நானும் நம்முடைய மாவட்ட சாரும் அறிவித்தோட உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். தொலைபேசி எனக்கு வந்தார். வந்து இந்த மாதிரி வேண்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வேண்டாம் விடுங்க, ஏதோ நடந்து போச்சு, எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு எஸ்பி சொன்னார். சொன்னது வாஸ்தவம் தான். ஆனால் என் தம்பிகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, என் கட்சிக்காரர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? பாஸ்போர்ட் எடுக்க போனேன். பாஸ்போர்ட் எடுக்க போனால் உனக்கு பாஸ்போர்ட் இல்லைன்ட்டாங்க. நானும் உங்கள்கிட்ட எம்மா கெஞ்சின்ற எஸ்பிட்ட சொன்னேன், இங்கே சொன்னேன், டீச்சரை பார்த்தா ஊட்டி கழிச்சு பார்த்தா 982 கேஸ் இருக்குன்னு இது லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறீங்க என் மேலே. என்ன கேஸ் எல்லாம் உப்பு சப்பு இல்லாத கேஸ், இல்லை கொலை கேஸாக இருக்கு, இல்லை வேறு ஏதாவது கேஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. பேருந்து கட்டணத்தை உயர்த்தினான்னு கேஸு, ரயில் கட்டணத்தை உயர்த்தினான்னு கேஸு, பஸ் கட்டணத்தை உயர்த்தின கேஸு, அதெல்லாம் நீங்கள் எல்லாம் தான் இருக்கீங்க, எல்லாருமே தான் இருக்கோம் அது கேஸில். மக்களுக்கான கேஸ் அதுதான். அது அப்போ அவ்வளோ கேஸ் வாங்கி இவ்வளோ போராடி தான் இன்றைக்கி நான் இந்த மாநகராட்சி துணை மேயராக இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து என்ன துணை மேயராகவும் ஆக்கியிருக்கார். ஆகவே எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து பள்ளி அடிச்சுக்கிட்டு வணக்கம் வச்சுக்கிட்டு சேர் போட்டு உட்காந்து காஃபி சாப்பிட்டு போகிறது எனக்கு முக்கியம் இல்லை. என் தம்பிங்க தான் முக்கியம், என் கட்சிக்காரன் தான் முக்கியம், என்னுடைய சமுதாயம் எனக்கு முக்கியம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வேணுமெனே இடிப்பீங்க, நீங்கள் இஷ்டம். சரி நான் கேட்குறேன், காவல்துறை அதிகாரியில் கேட்குறேன், நாங்கள் தான் உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி வச்சோம் நீங்கள் எடுக்கிறதுக்கு. பர்மிஷன் வாங்கி வச்சோம், பர்மிஷன் வாங்கலை, ஒன்றே வாங்கலை. அதான் எனக்கு முன்னாடி போன தம்பிக்கு சொல்லுங்கள், கேஸ் போட்டுக்கோ, பர்மிஷன் வாங்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு யார் யார் வச்சாங்களோ அந்த பேனரில் அவங்க பேர் இருக்கும், படம் இருக்குது, கேஸ் போட்டு போங்க. யார் வேணானது சார்ஜ் ஷீட்டும் போட்டு கோர்ட்டு கொண்டு வாங்க, நாங்கள் நடந்து சரி பண்ணிக்கிறோம். பர்மிஷனே வாங்கலை உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் வந்து